சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் தலைவர் முலாயம் சிங் யாதவோட சின்ன மகனும் அகிலேஷ் யாதவோட சகோதரருமான பிரதீக் யாதவ் மே 13, 2026 புதன்கிழமை லக்னோவுல 38 வயசுல காலமானார். கடுமையான நுரையீரல் இரத்த உறைவால அவருக்கு மாரடைப்பும் சுவாச பிரச்சனையும் வந்திருக்கு. பிரேத பரிசோதனையிலையும் இதுதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவோட மிக முக்கியமான அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தாலும் பிரதீக் யாதவ் நேரடி அரசியல்ல இல்லாம தனக்கான பாதையை உருவாக்கிக்கிட்டார். அவர் ரியல் எஸ்டேட் மற்றும் உடற்பயிற்சி துறைகள்ல தான் தன்னோட கவனத்தை செலுத்தினார். அவர் மறைவுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இது உத்தரப்பிரதேசத்துல யாதவ் குடும்பத்துக்கு இருக்கிற செல்வாக்கை காட்டுது. அவருடைய அப்பா முலாயம் சிங் யாதவ் இந்திய அரசியல்ல ஒரு பெரும் ஆளுமை. சமாஜ்வாதி கட்சியை ஆரம்பிச்சது மட்டுமில்லாம உத்தரப்பிரதேசத்துல பலமுறை முதலமைச்சராகவும் இருந்தவர். அவர் 2022 அக்டோபர்ல காலமானார். பிரதீக் யாதவோட அண்ணனான அகிலேஷ் யாதவ் இப்போ சமாஜ்வாதி கட்சியை வழிநடத்திட்டு இருக்கார். அவரும் முதலமைச்சராய் இருந்திருக்கார். குடும்பத்தோட அரசியல் பாரம்பரியத்தை இவரும் தொடர்றார். பிரதீக் யாதவோட தனிப்பட்ட வாழ்க்கை அவரோட குடும்பத்தோட வழக்கமான அரசியல் பாதையில இருந்து ரொம்பவே மாறுபட்டு இருந்துச்சு. 1987 ஜூலை 7ஆம் தேதி பிறந்த இவர் முலாயம் சிங் யாதவோட இரண்டாவது மனைவியான சாதனா குப்தாவோட மகன். இங்கிலாந்துல இருக்கிற லீட்ஸ் யூனிவர்சிட்டில படிச்ச பிரதீக் தன்னோட பிசினஸ் ஆர்வத்தை தொடர இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு. லக்னோவோட ஃபிட்னஸ் வட்டாரத்துல இவர் ரொம்ப முக்கியமான ஆளா திகழ்ந்தாரு. ஐரன் கோர் ஃபிட் ஜிம் ஆரம்பிச்சு ஃபிட்னஸ்ல ஆர்வம் கொண்ட ஒருவரா அடையாளம் காணப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம விலங்கு நலன்ல ரொம்ப ஈடுபாடோட இருந்தாரு. தெருவுல திரியுற விலங்குகளை காப்பாத்தி பராமரிக்கிற சேவைகளை வழங்குற ஜீவாஸ்ரயா ஃபவுண்டேஷனையும் ஆரம்பிச்சாரு. இவரோட பிசினஸ் ஆர்வம் ரியல் எஸ்டேட்லயும் பரவிச்சு. நேரடி தேர்தல் அரசியல்ல இருந்து இவர் கொஞ்சம் தள்ளியே இருந்தாலும் இவரோட மனைவி அபர்ணா யாதவ் அரசியல்ல இறங்குனாங்க. இது சக்தி வாய்ந்த யாதவ் குடும்பத்துக்குள்ள ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை உருவாக்குச்சு. இந்த வித்தியாசமான பாதை வழக்கமான ஆட்சி நிர்வாகத்தை தாண்டி அந்த குடும்பத்தோட தாக்கம் மற்றும் பங்களிப்போட ஒரு புது பக்கத்தை உலகத்துக்கு காட்டுச்சு. பிரதீக்கோட மனைவி அபர்ணா யாதவ் அவங்களுமே ஒரு முக்கியமான அரசியல் அடையாளம் கொண்டவங்கதான். 2011 பிரதீக்கை கல்யாணம் செஞ்சாங்க. முதல்ல சமாஜ்வாதி கட்சியில தான் அரசியலுக்குள்ள வந்தாங்க. 2017 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல்ல லக்னோ கண்டோன்மெண்ட் தொகுதியில போட்டியும் போட்டாங்க. ஆனா ஜனவரி 2022 பாரதிய ஜனதா கட்சியில பாஜக சேர்ந்தது. அப்போ அது பெரிய பேசுபொருளாச்சு. அவங்களோட குடும்ப உறவுகளை பார்க்கும்போது இந்த முடிவு ஏகப்பட்ட அரசியல் விவாதங்களை கிளப்புச்சு. இப்போ அபர்ணா யாதவ் உத்தரப்பிரதேச மாநில மகளிர் ஆணையத்தோட துணை தலைவரா இருக்காங்க. அபர்ணாவோட இந்த தீவிர அரசியல் ஈடுபாடு பிரதீக்கோட அரசியல் ஆர்வம் இல்லாததுக்கு அப்படியே நேர் எதிராயிருக்கு. யாதவ் குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் எப்படி விதவிதமான துறைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்கங்கிறத இது தெளிவா காட்டுது. 2026 ஜனவரியில் வந்த தகவல்கள் படி பிரதீக்குக்கும் அபர்ணாவுக்கும் இடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. பிரதீக்கே விவாகரத்து பண்ண போறதா வெளிப்படையா அறிவிச்சார். ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு பிறகு வந்த பதிவுகள் சொல்லுச்சு. பிரதீக் யாதவோட மரணம் இந்த முக்கியமான அரசியல் குடும்பத்தோட வாழ்க்கையில மக்களுக்கு இருக்கிற ஆர்வம் இன்னும் குறையவே இல்லைங்கிறத தெளிவா காட்டுது. ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துலயும் மற்ற இடங்கள்லயும் சமூக அரசியல் களத்துல தொடர்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வர்றாங்க.